அதிமுக பொதுச் செயலாளர் நியமனம் தொடர்பாக ஓபிஎஸ் அணி சார்பில் வி.கே. சசிகலாவுக்கு நோட்டீஸ் வழங்கப்பட்டுள்ளது. தேர்தல் ஆணையம் கேட்டுக்கொண்டதன் பேரில் பரப்பன அக்ரஹார சிறை கண்காணிப்பாளர் அனிதா மூலம் வி.கே. சசிகலாவுக்கு நோட்டீஸ் வழங்கப்பட்டது. பொதுச் செயலாளர் நியமனம் தொடர்பாக ஓபிஎஸ் அணி சார்பில் வழங்கப்பட்ட நோட்டீஸை பெற்றுக் கொண்டதாக வி.கே. சசிகலா கையெழுத்திட்ட ஒப்புகை சீட்டு வழக்கறிஞருக்கு வழங்கப்பட்டது. இதுகுறித்து ஒசூரில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய தென் சென்னை வடக்கு மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு இணைச் செயலாளர் பாபு, புகார் மனு நகலை பெற்றுக் கொண்டதற்காக வி.கே. சசிகலா கையொப்பமிட்ட நகலை சிறைத்துறை அதிகாரிகள் வழங்கியதாக தெரிவித்தார். இந்திய தேர்தல் ஆணையம் திரு மைத்ரேயன் அவர்களுக்கு இந்த காப்பீஸ் ஆஃப் பெட்டிஷன்ஸை பெங்களூரு பரப்பன அக்ரஹார சிறையில் இருக்கும் திருமதி சசிகலா அவர்களுக்கு சர்வ் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டது. அந்த உத்தரவின் அடிப்படையில் திரு மைத்ரேயன் அவர்களின் சார்பில் சென்னை உயர்நீதிமன்ற கழக வழக்கறிஞர்கள் ஆகிய நாங்கள் இன்று பெங்களூர் சென்று பரப்பன அக்ரஹாரத்தில் இருக்கும் சிறைத்துறை அதிகாரிகளின் மூலமாக திருமதி சசிகலா அவர்களுக்கு சர்வ் பண்ணிட்டோம். அவங்க அந்த காப்பீஸை வாங்கி கொண்டதற்கான கையொப்பமிட்டு சிறைத்துறை அதிகாரிகளின் மூலமாக அந்த நகலை எங்களிடம் கொடுத்தார்கள். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா முதல் கையெழுத்திட்டு அறிவித்த 500 மதுக்கடைகள் மூடப்பட்டது குறித்த விவரங்களை வெள்ளை அறிக்கையாக அளிக்க தற்போதைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தயாரா என திமுகவின் செயல் தலைவர் மு. ஸ்டாலின் கேள்வி எழுப்பியிருக்கிறார். காஞ்சிபுரம் தெற்கு மாவட்ட திமுக சார்பில் மாற்றுக் கட்சியினர் திமுகவில் இணையும் விழா மதுராந்தகத்தில் நேற்று நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய மு. ஸ்டாலின், கடந்த சில மாதங்களுக்கு முன்பு ஜெயலலிதா 2வது முறையாக வெற்றி பெற்று பொறுப்பேற்றுக் கொண்ட போது 500 மதுக்கடைகள் மூடப்படும் என முதல் கையெழுத்திட்ட மதுக்கடைகள் குறித்த விவரங்களை தற்போதைய முதலமைச்சர் வெள்ளை அறிக்கையாக வெளியிட தயாரா என கேள்வி எழுப்பினார். அப்போது வெளியிட்ட அறிவிப்பையே மீண்டும் அறிவித்து மக்களை முதலமைச்சர் ஏமாற்றுவதாகவும் மு. ஸ்டாலின் குற்றம் சாட்டினார். அஞ்சு அறிவிப்பு வந்திருக்க. ஸ்கூட்டி கொடுக்க போறோம், 500 டாஸ்மாக் கடையில மூட போறோம். ஏற்கனவே ஜெயலலிதா ஒரு கடையில மூட போறோம்னு சொன்னாங்கல்ல, மூடிட்டோன்னு அறிவிச்சாங்கல்ல. நான் கேட்கிறேன், அந்த 500 கடைகள் எங்கெங்க மூடப்பட்டிருக்கின்ற ஒரு வெள்ளை அறிக்கை வைக்கக்கூடிய அந்த தெம்பு, அந்த திராணி இப்ப முதலமைச்சராக இருக்கக்கூடிய இந்த பழனிசாமி கொடுத்த. முதலமைச்சராக நினைக்கும் திமுக செயல் தலைவர் மு. ஸ்டாலினின் எண்ணம் என்றைக்கும் ஈடேறாது என துணை சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமன் தெரிவித்திருக்கிறார். பொள்ளாச்சி சட்டமன்ற உறுப்பினரும் துணை சபாநாயகருமான பொள்ளாச்சி ஜெயராமன் பொள்ளாச்சியில் நேற்று செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், திமுக உட்கட்சி விவகாரத்தில் அதிமுக எப்போதுமே தலையிடுவது இல்லை என குறிப்பிட்டார். ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுகவுக்கு ஏற்பட்ட சில சோதனை காலகட்டத்தில் திமுக ஏன் தலையிடுகிறது என கேள்வி எழுப்பிய அவர், திமுக எப்போதும் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படாத கட்சி என குறிப்பிட்டார். அதிமுக அரசில் சாதாரண விவசாய குடும்பத்தைச் சேர்ந்த எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராகியுள்ள நிலையில் திமுகவில் ஸ்டாலின் இன்னும் முதல்வராக முடியவில்லை என்றும் அது என்றைக்கும் ஈடேறாது எனவும் பொள்ளாச்சி ஜெயராமன் தெரிவித்தார். சேர்ந்த எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக, இந்த கட்சியில் சாதாரண டீ கடை நடத்தி கொண்டிருந்த ஓ பன்னீர்செல்வம் முதலமைச்சராக வர முடிந்தது. இந்த கட்சியில் சாதாரண விவசாயி எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக வர முடிஞ்சது. ஆனால் திமுகவில் இன்னைக்கு வரைக்கும் ஸ்டாலினால் முதலமைச்சர் நாற்காலியில் உட்காரவே முடியல. இனி அது என்னைக்கும் நடக்காது. அதிமுகவுக்கும் அதன் பொதுச் செயலாளருக்கும் களங்கம் ஏற்படுத்தும் வகையில் சமூக வலைதளங்களில் அவதூறு பரப்பிய நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி அதிமுக ஐடி பிரிவு சார்பில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. உண்மைக்கு புறம்பாகவும் தனிமனித சுதந்திரத்தை பறிக்கும் வகையிலும் அவதூறு தகவல்கள் பரப்பப்பட்டு வருவதாக அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவின் மாநில செயலாளர் ராஜ் சத்யன் குற்றம் சாட்டியிருக்கிறார். இம்பர்சனேஷன், ஒரு தனி மனித சுதந்திரத்தில் தலையிடுவது போன்ற விஷயங்கள், அதுக்கப்புறம் ஒருத்தங்களை எப்படி ஒரு லீடர், ஒரு பார்ட்டி லீடரை எவ்வாறெல்லாம் நீங்கள் சித்தரிக்கலாம் அப்படின்றதுக்கான ஒரு வரைமுறையே இல்லாத ஒரு நிலைமை, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்துட்டதுனால நாங்கள் இந்த மாதிரியான கடும் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். அதிமுகவினுடைய ஐடி விங் இப்போது இந்த கடும் நடவடிக்கை எடுக்காவிடல் தரம் குறைந்த இந்த தரவுகளால் ஒரு ரூமரை ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கும் ஒரு நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கும் இது ஒரு தளமாக அமையக்கூடாது.
சட்டப்பேரவையில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியின் நம்பிக்கை தீர்மானம் வெற்றி பெற்றதாக அறிவித்தது செல்லாது என அறிவிக்க கோரி மேலும் ஒரு வழக்கு தொடரப்பட்டுள்ளது. சமூக நீதிக்கான வழக்கறிஞர்கள் பேரவை சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இது தொடர்பாக அந்த அமைப்பின் தலைவர் வழக்கறிஞர் பாலு தாக்கல் செய்துள்ள மனுவில் எம்எல்ஏக்களை 11 நாட்கள் சிறைபிடித்து வைத்திருந்து நடத்தப்பட்ட நம்பிக்கை ஓட்டெடுப்பு சட்டவிரோதமானது என கூறப்பட்டுள்ளது. மேலும் அவர்கள் சுதந்திரமாக ஓட்டளிக்க ரகசிய வாக்கெடுப்பு நடத்தியிருக்க வேண்டும் என்றும் ஒரே நாளில் 2 முறை நம்பிக்கை தீர்மானத்தை முன்மொழிந்தது சட்டசபை விதிகளின்படி சட்டவிரோதமானது என்றும் தனது மனுவில் அவர் தெரிவித்திருக்கிறார். எனவே இந்த நம்பிக்கை ஓட்டெடுப்பை செல்லாது என அறிவிப்பதுடன் தீர்மானத்தின் மீது சபாநாயகர் பிறப்பித்த முடிவுக்கு தடை விதிக்க வேண்டும் எனவும் மனுவில் பாலு வலியுறுத்தியுள்ளார். இந்த மனு விரைவில் விசாரணைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஐஎஸ் அமைப்புக்கு நிதி திரட்டியதாக கைது செய்யப்பட்ட முகமது இக்பாலை சென்னையில் வைத்து ராஜஸ்தான் போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள். மயிலாப்பூரைச் சேர்ந்த முகமது இக்பால் ஆந்திராவிலிருந்து தங்கம் கடத்தியதாக கடந்த 4ஆம் தேதி மத்திய வருவாய் புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்டார். அவரது வங்கி கணக்கை ஆய்வு செய்தபோது வங்கி மூலம் பல லட்சம் ரூபாய் சீனாவுக்கு அனுப்பப்பட்டு பின்பு அங்கிருந்து துபாயில் உள்ள ஜமீல் அகமது என்பவருக்கு அனுப்பப்பட்டது தெரியவந்துள்ளது. இதையடுத்து ராஜஸ்தான் தீவிரவாத தடுப்பு பிரிவு போலீசார் ஐஎஸ் அமைப்பைச் சேர்ந்த ஜமீல் அகமது உள்ளிட்டோரை கைது செய்து விசாரித்ததில் அவருக்கும் முகமது இக்பாலுக்கும் இடையே பண பரிமாற்றம் இருந்தது தெரியவந்தது. இதனையடுத்து சென்னை வந்த ராஜஸ்தான் போலீசார் இக்பாலை கைது செய்து ராஜஸ்தான் அழைத்துச் சென்று விசாரணை மேற்கொண்டனர். அப்போது ஐஎஸ் அமைப்புக்கு சென்னையிலிருந்து அவர் நிதி திரட்டி அனுப்பியது தெரியவந்தது. இதனால் முகமது இக்பாலை சென்னைக்கு அழைத்து வந்த ராஜஸ்தான் போலீசார் கோட்டூர்புரம் காவல் நிலையத்தில் வைத்து விசாரித்து வருகிறார்கள். 4 பேரிடம் நிதி திரட்டியதாக இக்பால் கூறியிருப்பதால் அவர்களையும் ராஜஸ்தான் போலீசார் கைது செய்ய இருப்பதாக கூறப்படுகிறது. சென்னையை அடுத்த போரூர் அருகே படுகொலை செய்யப்பட்ட சிறுமி ஹாசினியின் குடும்பத்துக்கு தமிழக அரசின் நிவாரணத் தொகை 3 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டது. மௌலிவாக்கம் மாதா நகரில் வசித்து வரும் பாபு ஸ்ரீதேவி தம்பதியரின் 7 வயது மகளான ஹாசினி தஷ்வந்த் என்பவரால் பலாத்காரத்துக்கு உள்ளாக்கப்பட்டு எரித்து படுகொலை செய்யப்பட்டார். சிறுமியை கொன்ற தஷ்வந்தை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்த நிலையில் ஹாசினியின் குடும்பத்துக்கு அரசியல் கட்சி தலைவர்கள் நேரில் ஆறுதல் தெரிவித்து வருகிறார்கள். இந்நிலையில் ஹாசினியின் குடும்பத்துக்கு தமிழக அரசு சார்பில் 3 லட்சம் ரூபாய் நிவாரணத் தொகை அறிவிக்கப்பட்டது. அதன்படி 3 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை ஹாசினியின் தாயார் ஸ்ரீதேவியிடம் ஆலந்தூர் வட்டாட்சியர் ராணி வழங்கி ஆறுதல் தெரிவித்தார். சென்னையை அடுத்த போரூர் அருகே கொலை செய்யப்பட்ட சிறுமி ஹாசினி மற்றும் ரித்திகா குடும்பத்திற்கு தலா 50 லட்சம் ரூபாய் நிவாரணத் தொகையாக வழங்க வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் வலியுறுத்தியிருக்கிறார். எண்ணூர் சுனாமி குடியிருப்பில் கடத்தி கொலை செய்யப்பட்ட சிறுமி ரித்திகாவின் குடும்பத்தாரை திருமாவளவன் நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் சுனாமி குடியிருப்பில் கூடுதலாக புற காவல் நிலையங்கள் திறப்பதுடன் அனைத்து இடங்களிலும் சிசிடிவி கேமரா பொருத்த வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்தார். பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பில் தமிழக காவல்துறை கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். கொலை செய்யப்பட்ட சிறுமி ஹாசினி மற்றும் ரித்திகாவின் குடும்பங்களுக்கு தலா 50 லட்சம் ரூபாய் வழங்க வேண்டும் என தொல் திருமாவளவன் அப்போது வலியுறுத்தினார். காலில் கிடந்த இடுப்பில் கிடந்த வெள்ளி குழுசுகளுக்காக இப்படிப்பட்ட ஒரு கொலையை செய்திருக்கிறார்கள். வன்மையான கண்டனத்திற்குரியது. இந்த குடும்பத்திற்கு அரசு தரப்பிலே 3 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க போவதாக அறிவித்திருக்கிறார்கள். மிக மிக சொற்பமான ஒரு இழப்பீடு. ஆசிரி குடும்பத்திற்கும் சரி, இன்றைக்கு ரித்திகா குடும்பத்திற்கும் சரி, இது எந்த வகையிலும் அவர்களை ஆற்றுப்படுத்த உதவாது. ஆகவே அரசு ரித்திகா குடும்பத்திற்கும் ஆசிரி குடும்பத்திற்கும் தலா 50 லட்சம் இழப்பீடு உடனடியாக வழங்க வேண்டும். சொந்த தொகுதிகளுக்கு செல்லும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியின் ஆதரவாளர்களுக்கு எதிராக மக்களை தூண்டிவிட்டு திமுக குழப்பத்தை ஏற்படுத்தி வருவதாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ குற்றம் சாட்டியிருக்கிறார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் அண்ணா உருவாக்கிய திமுக இயக்கம் தற்போது அழிவு பாதைக்கு சென்று கொண்டிருப்பதாகவும் குறிப்பிட்டார். தமிழகத்தில் பூரண மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும் என வலியுறுத்திய அவர் கண்மாய்களை தூர்வாரும் பணிகளை தமிழக அரசு தீவிரப்படுத்த வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். மேலும் சீமை கருவேல மரங்களால் நீர்நிலைகள் பாதிக்கப்பட்டிருப்பதால் அதனை அகற்ற பொதுமக்கள் மாணவர்கள் இணைந்து செயல்பட வேண்டும் என வைகோ அறிவுறுத்தினார். அண்ணா உருவாக்கிய இயக்கம் அறிவு இயக்கம். அப்படித்தான் வளர்க்கப்பட்டது. தியாகத்தால், கண்ணீரால், ரத்தத்தால் வளர்க்கப்பட்டது. ஆனால் அந்த இயக்கத்தை இன்றைக்கு நடத்தி செல்கிறவர்கள் ஒரு மிக மோசமான பாதையில். பழைய திமுக தோழர்கள் யாருக்கும் இதில் உடன்பாடு கிடையாது. இந்த போக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதை பற்றி நான் கவலைப்படவில்லை. ஆனால் பத்திரிகையாளர்கள் மூலமாக நான் இதை தெரிவித்துக் கொள்கிறேன்.
தமிழ் மொழியை கட்டாய மொழி பாடமாக்க வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார். சென்னை அடையாறில் பொங்கு தமிழ் வளர்ச்சி அறக்கட்டளை சார்பில் நடைபெற்ற தாய்மொழி நாள் விழாவில் கலந்து கொண்ட அவர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தமிழ் மொழி சிறிது சிறிதாக அழிந்து வருவதாக கவலை தெரிவித்தார். இதே நிலை நீடித்தால் தமிழ் முற்றிலும் அழிந்துவிடும் என்றும், எனவே தமிழ் மொழியை கட்டாய மொழி பாடமாக்க வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டார். உயர் நீதிமன்றத்தில் தமிழை வழக்காடு மொழியாக அறிவிப்பதுடன் தமிழ் படித்தவர்களுக்கு வேலைவாய்ப்பில் முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும் என்றும் ராமதாஸ் அப்போது கேட்டுக்கொண்டார். ஆண்டவர்கள், ஆளுகின்றவர்கள் எல்லோரும் இதற்கு காரணம். அவர்களை நீங்கள் கண்டிக்கணும். தமிழ்னு பேசுனாங்க, அதில் முத்தமிழை பற்றி பேசுனாங்க. ஆனால் கடைசியில் இப்போ நான் இங்கே பேசுன மாதிரி தமிழ் எங்கே தான் இருக்குதுன்னா எங்கேயுமே இல்லை. தமிழ் எங்குமே இல்லை. புதுக்கோட்டை மாவட்டம் நெடுவாசலில் ஹைட்ரோ கார்பன் எடுக்க அனுமதி வழங்கப்பட்டதை கண்டித்து அப்பகுதியை பார்வையிட வந்த ONGC அதிகாரியை பொதுமக்கள் சிறைப்பிடித்ததால் அங்கு பரபரப்பு நிலவியது. ஆலங்குடி அருகே உள்ள நெடுவாசல் பகுதியில் ஹைட்ரோ கார்பன் எடுப்பதற்காக தனியார் நிறுவனத்துக்கு மத்திய அரசு அனுமதி வழங்கியுள்ளது. இந்த திட்டத்தை தடுக்க அப்பகுதி மக்கள் பல்வேறு கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் நேற்று மாலை ஹைட்ரோ கார்பன் எடுப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்ட இடத்தை ONGCயில் பணிபுரியும் முதன்மை அதிகாரி விஜய் பட்டேல் பார்வையிட வந்தார். இதனை அறிந்த பொதுமக்கள் ஆயிரக்கணக்கானவர்கள் ONGC அதிகாரி வந்த காரை சிறைப்பிடித்தனர். தகவல் அறிந்து சென்ற வடக்காடு போலீசார் அதிகாரியை மீட்டு அனுப்பி வைத்தனர். தமிழகத்தின் நீர் ஆதார பிரச்சினைகளுக்கு தீர்வு காணாததை கண்டித்து வரும் 24ஆம் தேதி கோவை வரும் பிரதமர் மோடிக்கு எதிராக கருப்பு கொடி போராட்டம் நடத்துவோம் என PR பாண்டியன் தெரிவித்திருக்கிறார். தமிழக அனைத்து விவசாயிகள் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழுவின் அவசர ஆலோசனைக் கூட்டம் திருச்சியில் நடைபெற்றது. இதில் தமிழகம் முழுவதிலும் உள்ள விவசாயிகள் சங்க நிர்வாகிகள் பங்கேற்றனர். இந்த கூட்டத்தில் காவிரி மேலாண்மை வாரியம் விவசாயிகள் வாங்கிய கடனை நிபந்தனையின்றி தள்ளுபடி செய்ய வேண்டும், புதுக்கோட்டை நெடுவாசலில் ஹைட்ரோ கார்பன் எரிவாயு எடுக்கும் திட்டத்தை தடை செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட 12 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய ஒருங்கிணைப்பு குழு தலைவர் PR பாண்டியன் வரும் 24ஆம் தேதி கோவை வரும் பிரதமர் மோடிக்கு எதிராக கருப்பு கொடியை காண்பித்து ஆர்ப்பாட்டம் நடத்துவது என கூட்டத்தில் ஏகமனதாக முடிவு செய்யப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். 272 விவசாயிகள் இறப்பிற்கு மத்திய அரசாங்கம், மோடி அரசாங்கம் பொறுப்பேற்க வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் உடனடியாக கடன் முழுமையும் தள்ளுபடி செய்து விவசாயிகளை பாதுகாக்க முன்வர வேண்டும். தமிழக விளைநில பகுதிகளில் இயற்கை எரிவாயு, ஹைட்ரோ கார்பன் எரிவாயு, மீத்தேன் எரிவாயு, பாறை எரிவாயு என்கிற பல்வேறு பெயர்களில் புதிய புதிய திட்டங்களை அறிமுகப்படுத்தி இந்த விளைநிலங்களை பால்படுத்துகிற அந்த திட்டங்களை ரத்து செய்ய வேண்டும். மத்திய அரசு கொள்கை ரீதியாக கைவிடப்பட வேண்டும் என்கிற 3 கோரிக்கைகளை முன்வைத்து வருகிற 24ஆம் தேதி பிரதமர் கோவை வருகிற போது அவருக்கு எதிராக இந்த கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் நடத்துவது என்று இந்த முடிவெடுத்திருக்கிறோம். தயாரிப்பாளர் சங்க தேர்தலில் நிச்சயம் வெற்றி பெறுவேன் என நடிகர் விஷால் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். சிதம்பரத்தை அடுத்த பிச்சாவரத்தில் துப்பறிவாளன் படப்பிடிப்புக்கு வந்த நடிகர் விஷால் இருளர் குடியிருப்பு பகுதியில் உள்ள பள்ளியில் படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகங்கள் மற்றும் காலணிகளை வழங்கினார். பின்னர் பேசிய அவர் பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை கட்டாயம் படிக்க வைக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். அவ்வாறு இயலாதவர்கள் சென்னை வடபழனியில் உள்ள தனது அறக்கட்டளைக்கு தகவல் தெரிவித்தால் படிப்புக்கு தான் உதவுவதாக கூறினார். பின்னர் நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய நடிகர் விஷால் அரசியலில் குதிக்கும் எண்ணம் இல்லை என்றும் தெரிவித்தார். தயவு செய்து பெற்றோர்களுக்கு நான் ஒரு வேண்டுகோள், இந்த பிள்ளைகளை தயவு செய்து டிராப் அவுட், அதாவது படிப்பு பாதியில விட்டுட்டு போகிற மாதிரி பண்ணாதீங்க. என்னால நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் பசங்களோட படிப்புக்காக நான் உதவி செய்வேன். ஒருவேளை உங்களால முடியாதா, தேவி அறக்கட்டளை வடபழனி அவ்வளவுதான், விஷாலன் தேடி வாங்க, கண்டிப்பா எல்லா பிள்ளைங்களும் படிக்க வைப்பேன். CRPF படைப்பிரிவில் வீரர்களுக்கான பயிற்சியில் புதிய மாற்றங்கள் செய்யப்பட்டிருப்பதாக படைப்பிரிவின் துணைத் தலைவர் அபய் தெரிவித்திருக்கிறார். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே உள்ள குருடம்பாளையத்தில் உள்ள CRPF பயிற்சி மையத்தில் தென்னிந்தியாவைச் சேர்ந்த வீரர்கள் பயிற்சி பெற்று வருகிறார்கள். இந்த படைப்பிரிவில் 14 பெண்கள் உட்பட 165 துணை ஆய்வாளர்கள் மற்றும் 22 DSPக்கள் பயிற்சி முடித்து பணிக்கு திரும்பும் நிகழ்ச்சி பயிற்சி கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது. இதில் CRPF படைப்பிரிவின் துணைத் தலைவரான அபய் கலந்து கொண்டு வீரர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். மேலும் பயிற்சியின் போது சிறப்பாக செயல்பட்டு நன்மதிப்பை பெற்றவர்கள்
மாணவர்களுக்கு அவர் பரிசுகளை வழங்கி பாராட்டுகளை தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த சிஆர்பிஎஃப் துணைத் தலைவர் அபய், உள்நாட்டு பிரச்சினைகளுக்கு மட்டுமே பயன்படுத்தப்பட்டு வந்த சிஆர்பிஎஃப் படைப்பிரிவு தற்போது எல்லை பாதுகாப்பு பணியிலும் ஈடுபடுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார். சென்னையின் பல்வேறு இடங்களில் தொடர் சைக்கிள் திருட்டில் ஈடுபட்டு வந்த 4 பேரை சிசிடிவி காட்சிகளின் உதவியுடன் போலீசார் கைது செய்துள்ளனர். சென்னை அசோக் நகரைச் சேர்ந்த ராஜன் என்பவர் கடந்த 11ஆம் தேதி நாராயணன் சாலையில் நிறுத்தியிருந்த தன்னுடைய சைக்கிள் காணாமல் போனதாக காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார். இது தொடர்பாக பகுதியில் இருந்த சிசிடிவி காட்சிகளை கொண்டு போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். அப்போது ஆட்டோவில் வந்த இருவர் சைக்கிளை திருடும் காட்சிகள் அதில் பதிவாகி இருந்தது. இதையடுத்து எர்ணாவூரைச் சேர்ந்த செந்தில், மணலி புதுநகரைச் சேர்ந்த அக்பர், கொளத்தூர் பகுதியைச் சேர்ந்த குமார் மற்றும் முத்துக்கணி ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். மேலும் கைது செய்யப்பட்ட 4 பேரிடமிருந்து 50 சைக்கிள்களை போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். காரைக்கால் மாவட்டத்தில் ஹைட்ரோ கார்பன் வாயு எடுக்கப்படும் என்ற மத்திய அரசின் அறிவிப்புக்கு எதிர்ப்பு தெரிவிப்போம் என புதுச்சேரி முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்திருக்கிறார். சட்டப்பேரவையில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், காரைக்கால் மாவட்டத்தில் ஹைட்ரோ கார்பன் வாயு எடுக்கப்படுவது தொடர்பாக மத்திய அரசிடமிருந்து எந்த அறிவிப்பும் முறைப்படி வரவில்லை என்று தெரிவித்தார். மத்திய அரசின் இந்த முடிவு விவசாயிகளை அதிர்ச்சியில் ஆழ்த்தி இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். தமிழக சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சிகளை வெளியேற்றிவிட்டு வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது ஜனநாயகத்திற்கு விரோதமானது என முதலமைச்சர் நாராயணசாமி அப்போது தெரிவித்தார். இந்த மித்தேன் எரிவாயு சம்பந்தமாக பல கருத்துக்கள் விவசாயிகள் மத்தியில் இருக்கின்ற விவசாயிகள் தொடர்ந்து போராட்டம் நடத்தி வருகிறார்கள். ஆகவே அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கிற வகையில் எங்களுடைய காரைக்கால் பகுதியில் இது சம்பந்தமாக எந்த விதமான நடவடிக்கை மத்திய அரசு ஆரம்பித்தாலும் அதை முழுமையாக எங்களுடைய மாநில அரசு ஏற்றுக்கொள்ளாது, எதிர்க்கும் என்பதை இந்த தருணத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்திய ஆட்சி பணிகளுக்கான முதன்மை தேர்வு முடிவுகள் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளன. IAS, IPS போன்ற உயர் பதவிகளுக்கான முதன்மை தேர்வு கடந்த டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி முதல் 9ஆம் தேதி வரை நடைபெற்றன. அகில இந்திய அளவில் முதன்மை தேர்வை ஏறத்தாழ 15,000 பேர் எதிர்கொண்டனர். இதற்கான முடிவுகள் www.upsc.gov.in என்ற இணையதளத்தில் நேற்று வெளியிடப்பட்டது. இந்த தேர்வில் 2,961 பேர் தேர்ச்சி பெற்றவர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளனர். தமிழகத்திலிருந்து 210 பேர் முதன்மை தேர்வில் தேர்ச்சி அடைந்துள்ளனர். தேர்ச்சி பெற்றவர்களுக்கு மார்ச் மாதம் 20ஆம் தேதி முதல் நேர்முக தேர்வு தொடங்க இருக்கிறதாக மத்திய அரசு பணியாளர் தேர்வாணைய வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இத்துடன் நியூஸ் 7 தமிழில் வைகரி எக்ஸ்பிரஸ் நிறைவடைகிறது. தொடர்ந்து புதிய செய்திகளை புதிய கோணங்களில் காண நியூஸ் 7 தொலைக்காட்சியை பாருங்கள்.